மாநிலங்கள் இதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது தான் உண்மை. கேரளா உயர்நீதிமன்றத்தில் பதிவான ஒரு கேஸை பற்றி தெரிஞ்சுப்போம். கேரளாவை சேர்ந்த ஒரு பெண், அவங்க பொறியியலில் பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க. தீ மற்றும் பாதுகாப்பு பிரிவில் எடுத்து பொறியியல் துறையில் பட்டப்படிப்பு படித்த அவங்க கேரளா மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் கம்பெனியில் ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்க. பாதுகாப்பு அதிகாரி அந்த பதவிக்காக விண்ணப்பம் செய்கிறாங்க. ஆனால் அந்த கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் வெளியிடும் போதே சொல்லியிருக்காங்க, இந்த பதவிக்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த பெண் இவங்களுடைய அப்ளிகேஷனை எடுத்துக்கல அந்த நிறுவனம் அப்படின்றதுனால கேரளா உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. கேரளா உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்தவங்க நீதிபதி அனு சிவராமன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனம் 14, 15, 16 ஆகிய பிரிவுகள்